ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 32வது பாடல் பார்க்கலாம். நாம் கற்ற கல்வியும் கலையுமே கூட இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்க முடியும் என்ற மிகப்பெரிய உண்மையை அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார். நிறைய பேருக்கு கேள்வி எழும், அது எப்படி நம்ம படித்த படிப்பும் கல்வியும் கலையும் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்க முடியும் என்று இந்த பாடல் பார்த்து முடிக்கும் பொழுது அதோட விடை தெரிஞ்சுக்கும். பாடலை பார்க்கலாம். கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறதுவாய் விடவோ, கொலையே புரிவேட குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. முருகன் யார்? கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே. வேடர் குலம் அவங்க எப்படியாப்பட்டவங்க? கொலையே புரி, விலங்குகளை கொல்பவர்கள், கொலை செய்பவர்கள். இந்த விலங்குகளை கொன்று தானே அவங்க சாப்பிட்றாங்க. அந்த வேடவர் குலத்தில் பிடின பெண் யானை, கொலை செய்து உணவு சாப்பிடுகின்ற அந்த வேடவர் குலத்தில் வந்த பெண் யானையை போன்றவள் வள்ளியம்மை. அந்த வள்ளியம்மை தொய்மலையே. அந்த வள்ளியம்மை தொய்கின்றவன், அணைத்து கொள்பவன், அணைத்து கொண்டவன் முருகக் கடவுள். அவர் மலை போன்றவர். இங்கே ஒரு ஒற்றுமை, சின்ன ஒற்றுமை நம்ம பார்க்கணும். முருகன் மலை போன்றவர், வள்ளியம்மா பெண் யானை போன்றவள். இந்த யானைகள்லாம் எங்கே இருக்கும்? காடுகள், மலைகள், இந்த இடத்துல தான் இருக்கும். முருகன் மலை போன்றவர், வள்ளியம்மா பெண் யானை. கலப்பதிலே ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. முக்கியமான ஒரு ஒற்றுமை. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, வேடர்கள் நம்ம பார்த்தோம், விலங்குகளை கொன்று அதை உணவாக சாப்பிட்றவங்க. அந்த நிலையில் இருக்கிற வேடுவர்களுக்கு இறைவனை அடைவதற்குரிய இந்த வழிமுறைகளோ அல்லது மந்திரங்களோ, அது தமிழ் மந்திரங்களாகவும் இருக்கலாம், சமஸ்கிருத மந்திரங்களாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த மந்திரங்களோ ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த குலத்தில், அந்த வழிமுறையில் வந்த நமது வள்ளியம்மையை முருகக் கடவுள் அணைத்து கொண்டார். நம்ம சன்மார்க்கன்னு சொல்கிறோம், அந்த வள்ளி சன்மார்க்கன்னு சொல்கிறோம். எப்படி? வள்ளியம்மை முருகன் மீது செலுத்திய அந்த அன்பு, பக்தி, அதுதான் அதுக்கு காரணம். ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறைவனை அடைவதற்கு நமக்கு இந்த மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் எந்த குலத்தில் பிறந்தவளாம் இருக்கலாம், ஆனாலும் இறைவனை அடையலாம். நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான், இறைவன் மீது அன்பு, பக்தி. அது நடந்தால் போதும். அதுதான் இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே. அடுத்தது, மலையே கூறிடு வாகையனே. ஒரு மலை இருக்கு, வேலை கொண்டு முருகன் கூறிட்டார், கூறிட்டு பிளந்தார், துளைத்தார். கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலையை முருகன் வேல் கொண்டு அதை இரு கூறாக பிளந்து துளைத்து வாகையனே வெற்றி கொண்டார். மன்னர்கள், அரசர்கள் ஒரு நாட்டை போய் வெற்றி கொண்டு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க? வெற்றி வாகை சூடினார் சொல்லுவாங்க. அந்த மன்னர்கள் அவர்கள் கொண்ட அந்த வெற்றிக்கு அடையாளமாக அவங்க வரும்பொழுது இந்த வாகை என்ற ஒரு பூ, மலர், அதை சூடிப்பாங்க. அதுதான் வெற்றி வாகை சூடினார். முருகன் வெற்றி கொண்டவர், ஆகவே வாகையனே. ஏன் இந்த கிரௌஞ்சமலை விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு? அது தெரிஞ்சுக்கலாம். முதல் 2 வரி பார்த்துட்டு வருவோம். அதுக்கு கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ. அதுவாகவே மாறிடக்கூடாது, அதுவாய் விடவோ. எதுவாய் மாறிடக்கூடாது? கலையே. நிறைய கலைகள் இருக்குது இறைவனை அடைவதற்கு. அது மந்திரக்கலையாக இருக்கலாம், தந்திரக்கலையாக இருக்கலாம், நடனக்கலையாக இருக்கலாம், இசைக்கலையாக இருக்கலாம், எந்த கலை வேணால் இருக்கலாம். இந்த கலை நல்ல கற்றவர்கள், அந்த கலையிலே சிறந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதுதான் தலையூடு, தலை. அந்த சிறந்து விளங்குகின்றவர்களுடன் ஒரு கலையில் இருப்பவர்கள் மற்றொரு கலைக்கோ அவங்க கூட விவாதம் பண்ணலாம். இல்லை ஒரு கலையில் இருக்க அந்த கலையிலே இருக்கிறவங்கள கூட விவாதம் பண்ணலாம். ஏன் ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்தாரோடு கூட விவாதம் பண்ணலாம். இந்த கலையை நல்லா கற்று இந்த விவாதம் பண்ணுவாங்க. அந்த விவாதம் எப்படியாப்பட்டது?
பதறி கதறி, பதற்றம், ஒரு கலக்கம், மனக்கலக்கம், கதறி நல்ல சத்தம் போட்டு நாம் சொல்கிற விஷயந்தான் கரெக்டு, அந்த மாதிரி அது ஆணித்தரமாக சொல்லும் பொழுது ஒரு 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 விதமான வேகமாக ஒரு கத்தல் வரும். ஏன் பதறாங்க? நான் வெற்றி கொள்வோமோ இல்லையோ, ஒரு பதற்றம். ஆக இந்த கலைகள் நல்லா தெரிஞ்சின்றவங்க மற்றவங்களாக கூட போட்டி போடுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. அப்படி அது எப்படி விவாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அலையே படுமாறு, கடலில் அலை வீசி வந்துட்டு போகிறது பாரு, அந்த மாதிரி இந்த விவாதம் இருக்கும். ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முருகா, அதுவாய் விடவோ, நான் அதுவாக மாறக்கூடாது, அந்த மாதிரி விவாதத்தில் ஏற்பட்டு நான் கற்ற கலையின் காரணமாக அந்த மாதிரியான விவாதங்களில் ஈடுபட்டு அந்த விவாத பொருளாகவே நான் மாறிவிடக்கூடாது, அந்த கலையாகவும் நான் மாறக்கூடாது, அந்த விவாதமாகவும் நான் மாறக்கூடாது. ஏன் மாறக்கூடாது? அப்படி மாறிட்டோம்னா நான் சொல்வதே சரி, நான் எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நான் எனது அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அது ஆணவத்தில் போய் முடிஞ்சு போயிடும். அப்படி ஆணவத்தில் போய் முடிஞ்சதுன்னா நம்ம இறைவனை அடைய முடியுமா? முடியாது. நிறைய பாடல் நம்ம பார்த்துருக்குறோம். நான் எனது நம்மை விட்டு முழுமையாக விலக வேண்டும். ஆகவே நாம் கற்ற கல்வி கலை அது நம்ம ஆணவத்தில் கொண்டு போய் கூட சேர்த்துரும். அதுக்கு நம்ம ஒரு பொழுதும் அதுக்கு வழி விடக்கூடாது. அதுதான் இங்கே அருணகிரிநாதர் கேட்குறார், அதுவாய் விடவோ, நான் அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த நிலையிலிருந்து என்னை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். எப்படி? கிரௌஞ்ச மலையை நீங்கள் உங்கள் வேலை கொண்டு கூறிட்டு வெற்றி வாகை சூடியவர். அதேபோல் இந்த மாதிரி நிலைக்கு நான் போனேன்னா அந்த கலையை கொண்டு நான் விவாதத்தில் ஈடுபட்டு அதுவாய் மாறினேனா, நீங்கள் உங்கள் வேலை கொண்டு எப்படி கிரௌஞ்சமலை தூளாக பண்ணீங்களோ, என்னுடைய அந்த நிலையையும் தூளாக்கி என்னை அதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சுக்கணும். அப்படின்னா நாம் கற்ற கல்வியை கொண்டு நமக்கு என்ன வரணும்? பணிவு வரணும். அந்த பணிவின் காரணமாக இறை பக்தி வரணும். அதன் காரணமாக ஞானம் வரணும். அதுதான் தேவை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விவாதங்களில் மாட்டிண்டு அதில் சிக்கி அந்த ஆணவ நிலைக்கு போயிட்டோம்னா நாம் இறைவனை அடைய முடியாது. நம்ம எல்லோருக்குமே இந்த கல்வி கலை எல்லாமே தேவைதான். ஓரளவுக்கு நம்ம பொருளும் ஈட்ட வேண்டியிருக்கு. ஆனால் அதுவே நிலையான வழி கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது இந்த மாதிரியான தேவையில்லாமல் விவாதத்தில் சென்று நம்மளை மாட்டிவிடக்கூடாது. அந்த விவாதத்துக்கு நம்ம போகக்கூடாது. அந்த நாம் கற்ற கல்வியை கொண்டு அந்த ஞான அறிவை கொண்டு நாம் பணிவை தேடி இறை பக்தியை தேடி ஞானத்தை தேட வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும். மாறாக வழி மாறி விவாதத்துக்கு சென்று விட்டோமே ஆனால் அந்த ஆணவத்தில் சென்று முடிந்துவிடும். அப்போ இறைவனை அடைய முடியாது. அதுதான் நாம் கற்ற கலையும் கல்வியுமே கூட இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்க முடியும். நாம் கற்ற கல்வியை கொண்டு நான் இவ்வளோ படிச்சிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காமல் பணிவோடு இருந்தோம்னா சாதாரணமாக நமக்கு இறைபக்தி வரும். நாம் இறைவனை அடைவதற்கு அது வழியாக இருக்க முடியும். இந்த விஷயத்தை நம்ம மாணிக்கவாசகர் போற்றி திருவகவலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அந்த பாடலில் நம்மெல்லாம் கருவில் உற்பத்தியான நேரத்திலிருந்து இறைவனை நாம் நினைத்து பார்க்கின்ற அந்த நிலைக்கு அடைவதற்கு, அந்த பக்குவ நிலைக்கு அடைவதற்கு நம்ம நிறைய விஷயங்களில் தப்பி தப்பி பிழைத்து வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கார். நான் எல்லாம் இங்கே சொல்லலை. அதில் இறைவனை அந்த தன் சித்தத்துக்குள் மனதிற்குள் கொண்டு வருவதற்கு முன்னாடி கடைசியாக ஒரு 4-5 வரி சொல்லியிருக்கார். மிக மிக முக்கியமான வரிகள் அது. அதை மட்டும் படிக்கிறேங்க. தேவைப்படுறங்க அதை போய் மொத்தமாக படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அது. இந்த 5 வரி இப்போ பார்க்கலாம். மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும்,
புல்வரம்பு ஆய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி. அந்த தெய்வம் என்ற ஒரு சித்தம் அது வர்றதுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பி பிழைத்து வந்திருக்கின்றோம். அதில் ஒன்று என்ன சொன்னார்? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தோம். மாணிக்கவாசகன் சொல்லியிருந்தார் பாருங்க. நாம் கற்ற கல்வி நிறைய கத்துண்டேன்னு சொல்லி அதிலேயே மூழ்கி இருந்தோம்னா இறைவனை அடைய முடியாது. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அதிலிருந்து பிழைத்தேன்னு சொல்கிறார் பாருங்க. அதிலிருந்து பிழைத்து சிவபரம்பொருளே நான் உன்னை நினைத்தேன் அப்படிங்கிறார். ஆக நாம் கற்ற கல்வி எல்லாம் தெரியும் என்ற நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வெளியே வந்து இறைவனை தேட வேண்டும். அப்போ தான் நாம் இறைவனை அடைய முடியும். அதுதான் இந்த பாடல். மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? சுருக்கமாக, எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த மந்திர தந்திர இந்த கலைகள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒன்றே ஒன்று நமக்கு தேவை, இறைவன் மீது நாம் செலுத்த வேண்டிய பக்தி, அன்பு. அது இருந்தால் போதும். எப்படி முருகன் வேடுவர் குலத்தில் வந்த வள்ளியம்மையை அணைத்து கொண்டாரோ, எப்படி இந்த கிரௌஞ்ச மலையை தூளாக்கி வெற்றி கொண்டாரோ, அது நமக்கு ஏதாவது ஆணவம் இருந்தால் அந்த ஆணவத்தையும் அவர் விலக்கி தூளாக்கி அவர் வள்ளியம்மையை அணைத்து கொண்டது போல் நம்மையும் அவர் அணைத்துக் கொள்வார். பாடல பார்க்கலாமா? கலையே பதறி கதறி தலையூடலையே படுமார் அதுவாய் விடவோ, கொலையே புரிவேட குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.